அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னையோட குட்டி விலாக் பார்க்கலாமா? நைட்டே பார்த்தீங்கன்னா சுண்டலை ஊற வச்சுட்டு தூங்கியாச்சு. காலையில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சிட்டேன் போல் இருக்குது. தண்ணியே இல்லை, அதை அலசிட்டு அப்படியே ஒரு அடுப்பில் அவிய போட்டுட்டேன். நைட் காய்ச்சின பால் இருந்துச்சா, அதை சூடு பண்ணிவிட்டு இங்கிட்டு ஒரு அடுப்பில் அஃப்ரா குட்டிக்கு பால் போட்டுட்டு இங்கிட்டு எப்பயும் போல் நம்ம டீயை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, ஜீரா ரைஸ் செஞ்சுட்டு கொஞ்சம் எறா இருக்குது, அதை ஃப்ரை பண்ணி அப்படியே மேலாப்பில் டெக்கரேஷன் வச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டில் எறா சாப்பிட்றது நானும் அஃப்ரா குட்டி, அஃப்ரீன் அத்தாவுக்கு பிடிக்காது. அதனால் காலையில் லஞ்சுக்கு மட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணுறது. ஜீரா ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே கீ விட்டுக்கிட்டேன், குழந்தைங்கனால ஒன்றும் செய்யாது. ஜீரகம், ஸ்பைசஸ்ஸு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நட்ஸ் இருந்தால் நட்ஸும் ஆட் பண்ணிக்கிறலாம், நான் நட்ஸ் ஆட் பண்ணலை. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு அதை கொதிக்க விட்டுட்டேன். இப்போ வாட்டர் பாட்டிலில் தண்ணி நப்பி வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்துட்டு தண்ணி மலமலன்னு கொதிச்சிருச்சு. அரிசியை போட்டுட்டு பாப்பாக்கு டீயை ஊற்றி ஆற வச்சுட்டு பெட்டெல்லாம் மடித்து வைக்கணும்ல, அதனால் மடித்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் விட்டேன். சூப்பராக பூ மாதிரி வெந்துருச்சு. எறாக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, மிளகா பொடி, மிளகு ஜீரகத்தூள், கடையில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு மிளகா பொடி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டும் அதில் போட்டேன். அந்த கிளிப்பை காணோம். அப்புறம் மஞ்சள் போட்டு நல்லா எறாவை அலசிட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுருள வதக்கணும். கொஞ்சம் தண்ணியாக தான் வரும், அப்புறம் போக போக வந்துட்டு நல்லா சுருண்டு வந்துடும். கடைசியில் மிளகு ஜீரகத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம எறா ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாப்பாடுக்கு இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சுண்டலும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ பாப்பாவுக்கு தலசி ஒரு வேலையை பார்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் ரெட்டச்சடையை போட்டு விட்டேன், அவ்வளோதான் எனக்கு வருது. சாப்பாடும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆச்சு. ஸ்நாக்ஸையும் பேக் பண்ணிவிட்டு இப்போ சாப்பாடையும் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது ரெண்டையும் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சையும் பேக் பண்ணிவிட்டு நானும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி நான் தான் ஸ்கூலில் போய் விட போகிறேன்னா, அதனால் நானும் ரெடி ஆகிட்டேன். அவ்வளோதான். அஃப்ரா குட்டி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களையும் தட்டி எழுப்பி அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டு எங்கள் ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலேயும் நடந்து போகிறது நல்லா தான் இருக்குல்ல, நல்லா தான் இருக்குது. பட் டெய்லியும் நடந்து போகிறது கொஞ்சம் போர் அடிக்குது. அப்படியே மேடமை விட்டுட்டு வந்துட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் இந்த பாத்திரம் கழுவுறது அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா நேற்று வச்ச சாம்பார் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அஃப்ரா குட்டி காலையிலேயே பிஸ்கெட் கேட்டாங்க. நிறைய பேர் பிஸ்கெட் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. சும்மா ரெண்டு சாப்பிட்டுக்குருவா, அதுலேயும் ஒன்று வச்சுட்டு ஒன்று சாப்பிட்டுக்குருவா. அப்படி பெட் கவரெல்லாம் துவைக்க எடுத்து போட்டுட்டேன். இப்போ நம்மளோட டைம்ப்பா, டீயை குடிச்சிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கிச்சனுக்கு பாய் பாய் சொல்லியாச்சு. அவ்வளோதான்.